ஹலோ எவ்ரிவன், டிஎன்டெட் 2025 இந்த இயருக்கான எக்ஸாமோட ரிசல்ட் ஏன் இன்னும் வராமல் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நம்ம ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மந்த்தே வந்திருக்கணும். ஸோ ஆனாலும் டிலே ஆச்சு. அட்லீஸ்ட்டு ஜான்வரியிலையாவது வரும்னு பார்த்தோம், ஆனாலும் டிலே ஆச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண ஜிஓ தான். ஸோ அந்த ஜிஓவில் டெட் பாஸ் மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாஸ் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஜிஓ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைம் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரிசல்ட்டை அந்த ஜிஓவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு தான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜிஓ வந்ததை தொடர்ந்து ரொம்ப சீக்கிரமாகவே இப்போ உங்களுக்கு டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பருக்குமான 2025 நடந்த இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அந்த ஜிஓ பேஸ் பண்ணி பாஸ் மார்க் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு 90 மார்க்கும் அண்டு பிசி எம்பிசி அந்த 82ன்னு இருந்தது இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா 75ன்னு சொல்லி மார்க்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு 60 மார்க் அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரெடியூஸ் பண்ண மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த மார்க்கில் யார் யாரெல்லாம் வரீங்களோ நீங்கள் உங்களோட அடுத்த லெவலுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்டு இல்லை நான் இந்த மார்க் எடுக்கலை, இன்னும் கம்மியாக நான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து திரும்ப டேட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அதை நினச்சி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் அந்த ரிசல்ட்டும் வந்து இந்த ஜிஓ பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?